Hi everyone, welcome to வர்த்தகம் பேசு சேனல். நான் உங்க கஜப்ரியா. இந்த வீடியோல சீகல் இந்தியா ஐபிஓ பத்தி ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமா, இதோட ஃபைனான்சியல்ஸ் எப்படி இருக்கு, பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கு, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்கு, ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்கு, இவங்க என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்ற மாதிரி ஃபுல் டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சீகல் இந்தியா ஐபிஓ. இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி ஆரம்பித்த வருஷம் 2002. இவங்க என்ன மாதிரியான கம்பெனினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் கம்பெனி. அதாவது ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஹைவேஸ், பிரிட்ஜஸ், டனல்ஸ், ஃப்ளைஓவர்ஸ், மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணக்கூடிய கம்பெனி. 2024 வரைக்கும் இவங்க 34 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் 18 ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்குது. இவங்களோட கிளைண்ட்ஸ் யாருன்னு பார்த்தா மோஸ்ட்டாக பப்ளிக் செக்டர் கிளைண்ட்ஸ் தான் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் 80% ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் வந்து NHAI ஓடுது, அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோடது. அண்ட் இந்த நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட கோல்டு அவார்ட்ஸ், ஸ்பெஷல் அவார்ட்ஸ், நிறைய அவார்ட்ஸ் வந்து சீகல் இந்தியா வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் தென் மார்ச் 2024 டேட்டா படி இவங்க கிட்ட மோர் தென் 2000 பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. சரி, இந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ் பார்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நாங்கள் 3 இயர்ஸ்க்கான ஃபைனான்ஷியல் டேட்டா வந்து எடுத்திருக்கிறோம். 2022 அண்ட் 23 அண்ட் 24 இந்த இயர்ஸோட ஃபைனான்ஷியல்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபேக்டர் வந்து அசட்ஸ் வருஷம் வருஷம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படின்றது பார்க்குறோம். அசட்னா சொத்து மதிப்பு. இது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஃபேக்டர் வந்து ரெவென்யூனா வருமானம் பார்க்கும் போதுமே பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் நல்லா கூடிட்டு இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்னா டாக்ஸ் போக என் கையில் இருக்கக்கூடிய ரிமைனிங் அமௌண்ட், அதுவுமே எனக்கு வருஷம் வருஷம் கூடிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா டபுள் ஆயிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெட்வொர்த் அப்படின்னா கம்பெனியோட மொத்த வேல்யூ, அதுவுமே பாருங்க வருஷம் வருஷம் எனக்கு கூடிக்கிட்டே போகுது, நியர்லி டபுள் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் தென் டோட்டல் பாரோயிங்ஸ் அப்படின்னா கடன் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே போகுது. ஓகே, ஃபைனான்ஷியல்ஸ்ல வந்து நம்ம சில ஃபேக்டர்ஸ் பார்த்த வரைக்கும் நிறைய நல்ல ஃபேக்டர்ஸும் பார்த்தோம். ஒரே ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் எதுன்னு பார்த்தோம்னா பாரோயிங்ஸ் தான். ஏன்னா கடன் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் வரும், ஒருவேளை இன்வெஸ்ட் பண்ணி கடன் அதிகமாயிட்டே போய் பிஸ்னஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம லாஸ் பண்ணிடுவானோ அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஒன்லி கன்சர்னிங் ஃபேக்டர் வந்து பாரோயிங்ஸ் தான். அண்ட் தென் ஆப்ஜெக்டிவ், என்ன நோக்கத்துக்காக இந்த கம்பெனி உள்ள வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே நோக்கம் தான். ஒன்று வந்து பர்ச்சேஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது சில ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், சில மெஷினரிஸ் வாங்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து ரீபேமெண்ட் ஆர் ப்ரீபேமெண்ட். இவங்களோட பாரோயிங்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி ஸ்லைட்ல. ஸோ நாங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கோம், அதில் கொஞ்சம் வந்து நாங்கள் கடனை திரும்ப கொடுக்கவும் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு நோக்கம் தான் அவங்க வந்து ஐபிஓவில் கொடுத்துருக்கிற நோக்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அதாவது ஷேர் ஹோல்டிங் இவங்க கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்றது தான். ஐபிஓக்கு வரத்துக்கு முன்னாடி 99.99% இவங்களோட ஷேர் ஹோல்டிங் இருந்திருக்கு. ஐபிஓக்கு வந்தக்கு அப்புறமா இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பார்த்தோம்னா அரவுண்ட் வந்து 82% அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 82% ஷேர் ஹோல்டிங் அப்படின்றது பேட் கிடையாது, குட் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னே சொல்லலாம். தென் இந்த ஐபிஓவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஐபிஓ டேட், இவங்க August 1 August 5 வரைக்கும் ஓப்பனில் இருக்க போகிறாங்க. அண்ட் லிஸ்டிங் டேட் பார்த்தோன்னா August 8. அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 5 rupees per share அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் பேண்ட் வந்து 380 to 401 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாட் சைஸ் வந்து 37 shares, அதாவது நீங்கள் ஒரு ஷேர் 2 ஷேர்லாம் வாங்க முடியாது, வாங்கினா ஒரு லாட் தான் வாங்க முடியும். அதாவது 37 shares வந்து நீங்கள் மினிமம் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தோன்னா
1252 crores. இதுதான் இவங்க ஐபிஓ மூலியமா ரைஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். 1252 கோடி வந்து ஐபிஓ மூலியமா அவங்க வாங்க போறாங்க. அதை வந்து 2 வகையா வாங்குறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ மூலியமா ஒரு 684 கோடியும், அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் மூலியமா 568 கோடியும் வாங்குறதா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஐபிஓ டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 1ல இருந்து 5 வரைக்கும் இவங்க ஓப்பன்ல இருக்க போறாங்க. இவங்களோட ஓப்பனிங் டேட், க்ளோசிங் டேட் நான் இங்க கொடுத்துருக்கேன். அண்ட் தென் அலாட்மெண்ட், உங்களுக்கு இந்த ஐபிஓ கிடைச்சிருக்கா கிடைக்கலையா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும்னா ஆகஸ்ட் 6 அப்போ தெரிஞ்சிடும். அது இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஐபிஓ கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எப்போ ரீஃபண்ட் ஆகும்னா ஆகஸ்ட் 7 அப்போ ரீஃபண்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஐபிஓ கிடைச்சிருந்தது அப்படின்னா ஆகஸ்ட் 7 அப்போவே ஷேர்ஸ் வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அண்ட் தென் லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 8 அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் டென்டேட்டிவ் டைமிங்கோட கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும்னா ஆகஸ்ட் 5 வரைக்கும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஐபிஓவோட ரிசர்வேஷன், ரீட்டைல் பீப்புளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க ஷேர்ஸை செல் பண்ண போகிறாங்க அப்படின்னா 34%க்கு இவங்க ஐபிஓவில் இருக்கக்கூடிய ஷேர்ஸில் 34%க்கு ரீட்டைல் பீப்புளுக்கு பங்கு இருக்குது. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் தென் கிரே மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 22% லிஸ்டிங் கெயின்ஸோட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது கரண்ட் மார்க்கெட்டில் ஐபிஓவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 401 மேக்ஸிமம் ப்ரைஸ். கிரே மார்க்கெட்டில் இதை விட ஒரு 90 ரூபா வந்து கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து 22%. இது வந்து கிரே மார்க்கெட்டில். அதனால் மேபி இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா லிஸ்ட் ஆகுறப்போ ஒரு 20-25% லிஸ்டிங் கெயின்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அர்த்தம் தான். அண்ட் இதில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஹை டெட் லெவல், பாரோயிங்ஸ் வந்து ரொம்ப கூடிக்கிட்டே போகுது. அது ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர்னு நான் சொல்லியிருந்தேன். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். இன்னொன்று, இந்த கம்பெனியோட பி ரேஷியோ வந்து 22.9 டைம்ஸ் ஹையராக இருக்குது. இப்போ 22.9 இருக்கிறதுனால கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் ஹையர் பிஇ ரேஷியோ தான். இந்த 2 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இருக்குது. அதெல்லாம் சரி, இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுறதுனால மேபி லாங் டேர்முக்கு இது ஒரு குட் ஆப்ஷனாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் குயிக்காக லிஸ்டிங் கெயின்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா மினிமல் லிஸ்டிங் கெயின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் சீகல் இந்தியா ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். சீகல் இந்தியா ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் எந்த ஐபிஓ பற்றி கம்ப்ளீட் அனாலிசிஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் யாரெல்லாம் ஐபிஓக்கு அப்ளை பண்ணணும்னு ஆர்வமாக இருக்காங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We'll see you in the next video. Thank you for watching.